உங்களோட பேசிட்டு இருக்கிறது ரெஜிலின் சுந்தர். உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னன்னா, நான் எப்படியாவது முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் சிலருக்கு மட்டுமே அந்த முன்னேற்றம் கிடைக்குதே, பலருக்கு முயற்சிகள் பாதியிலே நின்று போயிடுதே. அதற்கு என்ன காரணம்? அதை தான் இன்னைக்கு உங்களோட ஒரு அழகான கதையின் மூலமாக பேச போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்க. இந்த 5 தகுதிகள் இருப்பவர் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அது என்ன தகுதின்னு கேட்குறீங்களா? முதல் தகுதி வருத்தப்படுவது. தான் வீணாக்கிய நேரம் குறித்தோ எடுத்த தவறான முடிவுகள் குறித்தோ நினைத்து வருந்தி புலம்புபவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை நினைத்து வருத்தப்படாமல் அதிலிருந்து கற்ற பாடத்தை நிகழ்காலத்துக்கு செயல்படுத்துவதே வெற்றிக்கு வழிவகுக்கும். இதற்கு ஒரு அழகான கதை ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. ஒரு ஆசிரியர் எப்பவும் போல மாணவர்களை உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாடம் என்னன்னா, வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அப்படிங்கிறது தான். பாடம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, அதில் ஒரு மாணவன் மட்டும் பாடம் கவனிக்காமல் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, என்னப்பா என்னாச்சு? நான் சொல்கிறது புரியலையா, இல்லைன்னா பாடம் பிடிக்கலையா? எதனால் நீ கவனிக்க மாட்டேங்கிறன்னு கேட்டார். அந்த மாணவன் ரொம்ப கேஷுவலாக, ஆசிரியரே, கவனிச்சா மட்டும் என்ன ஆக போகுது? ஒருத்தன் முன்னேறதும் முன்னேறாமல் போகிறதும் அவ தலையில் எழுதி வச்சிருக்கிற விதிப்படி தானே நடக்கும் அப்படின்னு அந்த மாணவன் சொல்ல, ஆசிரியர் எதுவும் சொல்லாமலேயே அவனை பார்த்து சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது அவங்க கண்ணில் ஒரு குரங்கு பட்டுச்சு. அது அப்படியே அவங்களையே முறைச்சி பார்த்துட்டு இருந்துச்சா. அப்போது அந்த ஆசிரியர் காலையிலே ஒரு மாணவன் வம்புக்கு பேசினான்ல, அவன் கையில் ஒரு சின்ன கூடையை கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அந்த குரங்குக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை. ஆசிரியர் அந்த சின்ன கூடை கொடுத்தாங்கல்ல, அந்த கூடையில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கூடை நிறைய நாவல் பழங்கள் இருந்தது. இந்த மாணவன் அந்த பழங்களை கொண்டு போய் அந்த குரங்குக்கு கொடுக்கணும். குரங்கு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு அந்த கூடையை பத்திரமா எடுத்துகிட்டு வரணும். இதுதான் அந்த வேலை, ஓகேவா? அந்த மாணவனுக்கு தான் பறக்க பறக்க பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்ல. ரொம்ப சந்தோஷமாக கூடையை கையில் வாங்கிக்கிட்டு அந்த குரங்கு பக்கத்தில் போய் கொடுத்தான். குரங்குக்கு நாவல் பழம் பிடிக்காமல் இருக்குமா என்ன? ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அதுவும் கொண்டா கொண்டான்னு அந்த கூடையை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு பழமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. 5-6 நிமிஷம் இருக்கும். அதில் 1-2 பழங்கள் எதிர்பாராத விதமாக கையிலிருந்து பழங்கள் கீழே விழுந்துருச்சு. குரங்கு தன் கையிலிருந்து தவற விட்ட பழத்தை பார்க்குது. கூடையை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் பாருங்க, அது முழு கவனம் சாப்பாடில் இல்லை. கூடையில் உள்ள பழத்தை எடுத்து ஒரு கடி கடிக்கும், கீழே விழுந்த பழத்தை அப்படியே எட்டி பார்க்கும். மறுபடி ஒரு பழத்தை எடுத்து கடிக்கும், அப்புறம் கீழே விழுந்ததையே பார்க்கும். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கவனம் சிதறி கையில் இருந்த கூடை கைத்தவறி மொத்த பழத்தையும் கீழே போட்டுருச்சு. அப்புறம் என்ன, குரங்கோட பதட்டம் அதிகரிக்க மேலிருந்து பொத்துன்னு கீழே விழுந்து அந்த பழத்தின் மேலேயே விழுந்து மொத்த பழத்தையும் நசுக்கி நாசமாக்குனது தான் மிச்சம். இதெல்லாம் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா, துடுக்கான அந்த மாணவனும் ஆசிரியரும். அந்த ஆசிரியர் மாணவன்கிட்ட வந்து, அடடா, இந்த குரங்கோட நிலைய பாத்தியா? கையில் கிடச்ச பழத்தை வயிறு நிறைய சாப்பிட்ற வரைக்கும் இதுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி குரங்கு ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த மாணவனுக்கு ஒரே சிரிப்பு. அந்த சிரிப்போடையே ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்டான், ஆசிரியரே, இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? குரங்கு கையில் கூடை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சா, 1-2 பழம் கீழே விழுந்துருச்சா, அதை விடுறதுக்கு கூட மனசு இல்லை. கீழே விழுந்ததையே பார்த்துட்டு மொத்தத்தையும் கீழே போட்டுருச்சு. அப்பமாவது நிதானமாக கீழே இறங்கி வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சா, அதுவும் இல்லை. லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து மொத்த பழத்தையும் நாசமாக்கிட்டுச்சா. ஆக மொத்தத்தில் முக்காவாசி தப்ப குரங்கு மேலே வச்சுக்கிட்டு விதி மேலே போய் பழி போடுறீங்களேன்னு சொல்ல, இந்த வார்த்தையை அந்த மாணவன் வாயிலிருந்து வந்ததும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆசிரியர் அவனை பார்த்து, மாணவனே, இன்னைக்கு காலையில் நீ ஒரு கேள்வி கேட்டியே, அந்த கேள்விக்கான பதிலும் நீ இப்போ சொன்னது தான்.
ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறான் அப்படிங்கிறத அவனுடைய விதியே முழுக்க முழுக்க தீர்மானிக்கிறது கிடையாது. ஒருத்தன் முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யும்போது அவனுக்கு வந்த தோல்வியை எப்படி கையாளுறான், அவனுக்கு வந்த இழப்பை எப்படி கையாளுறான் என்பதும், ரொம்ப பதட்டமான சூழ்நிலையின் போது எப்படி நிதானமாக சரியாக முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவனுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்குது. அதனால் நீயும் விதி மேலே பழி போடாமல் நீ படிக்க வேண்டிய பாடத்தை ஒழுங்காக படித்து முன்னேறதுக்கு வழியை பாருன்னு அந்த மாணவனிடம் ஆசிரியர் சொன்னார். இன்னைக்கு இந்த கதையில் வந்த குரங்குக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. குரங்கு எப்படி 1-2 நாவல் பழங்களை தவற விட்டுட்டு அதையே நினச்சி மொத்த நாவல் பழங்களை தவற விட்டுச்சோ, அது மாதிரி ஒரு அளவுக்கு சாதாரண தோல்விகள் வரும்போது அதை பார்த்து பயந்து அதுக்காகவே கவலைப்பட்டு கடைசியாக பிரச்சனையை பெரிதாக்கி நிதானம் இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம நழுவ விட்டுறோம். நம்முடைய முன்னேற்றம் அதனாலேயே ரொம்பவே தடப்படுது. இனிமேல் அந்த காரியத்தை பண்ணாதீங்க. நம்மளுடைய அறிவு, திறமை, படிப்பு இது எல்லாத்தையும் விட முக்கியமானது தோல்வியை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான். அதை இந்த கதை உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். 2வது தகுதி பணத்தின் மீதான பேராசை. உங்களை ஆள நினைப்பவர்களிடம் சேர்ந்து யாரையும் ஏமாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட பணம், அல்லது உங்களின் மதிப்புகளையும் கொள்கைகளையும் தியாகம் செய்த பின் நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களின் வெற்றிக்கு ஒருபோதும் உதவாது. இதற்கு விஷத்தின் உண்மையான குணம் ஆரம்பத்தில் விஷம் இனிப்பாக தெரிந்தாலும் இறுதியில் உங்கள் உயிரை எடுத்துவிடும். உங்களின் குணத்தை சமரசம் செய்து கொண்டு நீங்கள் பெறும் பணம் மற்றும் அதிகாரம் இது போன்றவைதான். 3 தகுதிகளை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னரும், முக்கியமான வாக்கை கொடுப்பதற்கு முன்னரும் அதனை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 3 கேள்விகளை கேட்டுவிட்டு காரியத்தை தொடங்குங்கள். ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள். அது என்னவென்றால், நான் என்ன செய்ய வேண்டும், விளைவு என்னவாக இருக்கும், அதன் மதிப்பு என்னவாக இருக்கும். இவைதான் அந்த 3 கேள்விகள். நாம் எடுக்கும் முடிவு அல்லது நாம் கூறும் வார்த்தை நமது வாழ்க்கையில் மட்டுமின்றி மற்றவர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நமது வெற்றியை உறுதிப்படுத்த எண்ணினால் கண்டிப்பாக இந்த 3 கேள்விகளை நம்முள் கேட்டுக்கொள்ள வேண்டும். 4வது தகுதி, ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். விஷமற்ற பாம்பு கூட தன்னை விஷமற்றதாக காட்டிக்கொள்ளாது. அதனை பார்த்து நாம் பயப்படத்தான் செய்கிறோம். தன்னால் தாக்க முடியாது என்பதை பாம்பு ஒருபோதும் காட்டிக்கொள்ளாது. அதே போலதான் மனிதனும் தன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. வெற்றிகரமான ஒருவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் கடல் தொடர்பாக இருக்கும் பிரச்சனைகளையும் ஒருபோதும் தன் முகத்திலோ அல்லது செயல்களிலோ காட்டிக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கு முன்னால் உங்களை ஏமாற்றும் முதல் விஷயம் உங்கள் முகம். 5ஆம் விதி, பாராட்டுகளை துரத்தி செல்லாதீர்கள். வெற்றிகரமானவர்கள் ஒருபோதும் பாராட்டுகளையோ அல்லது தன்னை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் என்றோ எதிர்பார்க்க மாட்டார்கள். பாராட்டுகளை துரத்துவதில் நேரம் செலவழிப்பதை காட்டிலும் தன்னை மெருகேற்றிக் கொள்வதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். எப்போது உங்களை பற்றி மற்றவர்கள் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ பேச தொடங்குகிறார்களோ அப்போது உங்கள் பாதை சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும், உங்களுக்காக கைத்தட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். நமக்கு பின்னால் பேசுபவர்களையும் அவர்கள் அவதூறாக பேசும் வார்த்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு முன்னால் செல்பவர்களோடு நாமும் முன்னேற்ற பாதையில் செல்வோமா? செந்தூர் சுந்தர் மீடியாவில் இணைந்ததற்கு நன்றி.